அஷ்டதிக்கஜங்கள் கிருஷ்ணதேவராயர் அவையில் இருந்த அஷ்டதிக்கஜங்கள். இதில் வந்து அஷ்டனா எட்டு இலக்கிய மேதைகள் இந்த அவையில் இருந்திருக்கிறாங்க. இந்த அஷ்டதிக்கஜங்கள்னா என்ன பொருள் அப்படின்னா, 8 யானைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 திசையிலும் இருக்கக்கூடிய 8 யானைகள் வந்து இந்த பூமியை பாதுகாக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பழைய இந்து நம்பிக்கையாக கொண்டிருந்தோம். அந்த மாதிரி தான் இவர் அஷ்டதி கஜங்கள்னு சொல்லிட்டு, கஜானாலே யானைன்னு நமக்கு தெரியும். இந்த அஷ்டதி கஜங்கள்னு கிருஷ்ணதேவராயர் இந்த 8 இலக்கிய மேதைகள் கொண்ட அவைக்கு பேர் வச்சிருக்கிறாரு. இந்த 8 பேர்ல மிக முக்கியமா அல்லசாணி பெத்தண்ணா, இன்னொன்று தெனாலி ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு, தெனாலி ராமன் நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம். இவங்க 2 பேரை குறிப்பிட்டு இங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த அல்லசாணி பெத்தண்ணா எழுதியது ஒரே ஒரு நூல் சொல்றாங்க, அது மனு சம்பவம்னு சொல்லப்படுது. மனு சம்பவம், அல்லசாணி பெத்தண்ணா. இதே தெனாலி ராமகிருஷ்ணன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 நூல்கள் சொல்றாங்க. இதுல தெனாலி ராமன் வரும்போது நீங்க அந்த நூல்கள் பாருங்க, பாண்டுரங்க மகாத்தியாமு, கடிகாச்சல மகாத்தியாமு. இந்த மகாத்தியாமுன்னு வந்தா தெனாலிராமன் சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். அது போல இன்னொரு 3வது ஒரு நூல் உத்பத ராத்தியா சரித்திரமு அப்படிங்கிறதும் தெனாலிராமனுடைய நூல் தான். உத்பத ராத்தியா சரித்திரமுங்கிறதும் தெனாலிராமனுடைய நூல் தான். இந்த 8 பேர் சொல்றோம் இல்லையா, அதையும் சொல்றேன், எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கோங்க. அல்லசாணி பெத்தண்ணா, நந்தி திம்மண்ணா, மாதையாக்காரி மல்லண்ணா, துர்ஜதி, ஐயாள ராஜு ராமபத்ருடு. இந்த 5 பேர் சொல்றோம் இல்லையா, இந்த ராமபத்ருடுவோட முடியுது பாருங்க. இந்த 5 பேரை எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க எல்லாம் ராயலசீமான்னு சொல்லக்கூடிய அந்த ஆந்திராவில் முக்கியமானவங்க. அதே போல பிங்களி சூரனா, ராமராஜ பூஷன், தெனாலி ராமகிருஷ்ணன் இவங்களா இருக்காங்க இல்லையா, இந்த 3 பேராவும் எடுத்துக்கோங்க. மொத்தமா 8 பேர் கணக்கு வந்துருச்சா. இப்ப தெனாலி ராமன் இதுல சொல்றேன் பாருங்க. தெனாலி ராமன் இவர் எந்த இடம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவர் வந்து குண்டூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், ஆந்திராவிலேயே. இவங்களோட நூல்களும் பார்க்கலாம். காளஹஸ்தி மகாத்தியமுங்கிற நூல் துர்ஜாதி எழுதியிருக்கிறாங்க. அதே போல ராமாபியுதாயமு அப்படிங்கிற நூலை ஐயாளு ராஜு ராமபத்ருடு எழுதியிருக்கிறாரு. ராமாயணம் மகாபாரதம் 2ஐயும் விவரிக்கிற மாதிரி அந்த ராகவ பாண்ட வியூமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலை பிங்களி சூரனா எழுதியிருக்கிறாரு. ராஜசேகர சரித்திரமு அப்படிங்கிற நூலை மாதையாக்காரி மல்லண்ணா எழுதியிருக்கிறாரு. நந்தி திம்மண்ணான்னு ஒருத்தர் படிச்சிருக்கோம் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா பாரிஜாத பகரணம் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. ராமராஜ பூஷன் எழுதியதும் 3 நூல்கள் இருக்கு. காவியலங்கர சங்கிரகாமு, வசு சரித்திரமு, அடுத்தது அரிச்சந்திர நலோபாக்கியனமு. இந்த 3மே ராமராஜ பூஷணம்.